மகத்துவ செயல்கள் வந்து பாருங்கள். இயேசுவின் ஒளியும் அன்பரின் ஒளி ஸ்தோத்திரம் செலுத்துவே. அன்பர் இயேசுவின் மகத்துவ செயல்கள் வந்து பாருங்கள். வாருங்கள் வாருங்கள் புவியின் மாந்தர் திரளாய் கூடுங்கள். உங்களின் கண்ணீரை இயேசு இரட்சகர் மகிழ்ச்சியை மாற்றுவார். வாருங்கள் வாருங்கள் புவியின் மாந்தர் திரளாய் கூடுங்கள். உங்களின் கண்ணீரை இயேசு இரட்சகர் மகிழ்ச்சியை மாற்றுவார். இயேசுவின் ஒளியும் அன்பரின் ஒளி ஸ்தோத்திரம் செலுத்துவே. அன்பர் இயேசுவின் மகத்துவ செயல்கள் வந்து பாருங்கள். இயேசுவின் ஒளியும் அன்பரின் ஒளி ஸ்தோத்திரம் செலுத்துவே. அன்பர் இயேசுவின் மகத்துவ செயல்கள் வந்து பாருங்கள். வாருங்கள் வாருங்கள் புவியின் மாந்தர் திரளாய் கூடுங்கள். உங்களின் கண்ணீரை இயேசு இரட்சகர் மகிழ்ச்சியை மாற்றுவார். வேதத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிறார்கள், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் படினவர்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலாவது நாம் யோசிக்க வேண்டும், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்னாடியே அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 பாருங்கள். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் முன்கூட்டியே அன்பு வைத்தார். எப்பொழுது வைத்தார்? எரேமியாவின் புஸ்தகம் 31:3 பாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தமது ஞாபக புஸ்தகத்தில் சதீஷ் இப்படியெல்லாம் மாற வேண்டும் அவர் எழுதியிருக்கிறார். உங்களுடைய பெயர் எழுதி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை நேசித்தார். ஏதோ நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற மக்களைப் போல, சமுதாயத்தில் காணப்படுகிற மக்களைப் போல ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மாத்திரம் நாம் நேசித்து நம்மை விட்டு விடவில்லை. வேதம் சொல்கிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், முடிவு பரியந்தம் நம்மை நேசித்தார், எல்லாரை விட அதிகமாக நம்மை நேசித்தார் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 32:3 நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை நேசித்தார், அறிவு கெட்டாத அன்பினால் நம்மை நேசித்தார் என்று சொல்லி எபேசியர் 3:18 பார்க்கிறோம். அவருடைய அன்பினாலே அவர் என்ன செய்தார்? தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தமது திருக்குமாரனான இயேசு கிறிஸ்துவை கொடிய சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். நாம் அவருக்கு துரோகிகளாக இருக்கும்போது தேவன் நம் மீது அன்பு வைத்தார் என்று ரோமர் 5:8 பார்க்கிறோம். When we are his enemies, when we are yet sinners, he has shown his love by sending forth his only begotten Son, Jesus Christ our Lord, to be crucified, just to be crucified, just to be killed and slaughtered, just like a lamb which is going to be slain. தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தம்முடைய மகிமையின் தேவனை நம் மீது வைக்கும் அன்பிற்காக நமக்கு தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதுதான் தேவன் வெளிப்படுத்தின அன்பு என்று சொல்லி யோவான் 3:14 பார்க்க. We see that தேவன் இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். அவர் நேசிக்கும் போது தம்முடைய குமாரனை வெறுமனை கொண்டாடுவதற்கு அனுப்பவில்லை, அல்லது ஒரு பெரிய ஸ்தாபனத்தை எழுப்பி ஸ்தாபன தலைவர் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவதற்கு அனுப்பவில்லை, அல்லது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தன்னை பின்பற்ற அந்த பெருமை காட்ட அனுப்பவில்லை. அதற்கு பதிலாக எதற்காக அனுப்பினார்?
லூக்கா 22:37 படித்து பாருங்கள். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படும்படி. ஏசாயா 53:2 முதல் படித்து பாருங்கள். வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேர், அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாட அனுபவித்தவர். He never been happy. அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாட அனுபவித்தவராயிருந்தார், அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். அசட்டை பண்ணப்பட்டார். He had been counted as the least one. Even though he has a girth for that, even though he has a worth for that, yet still those days the people were thinking that he is the son of fornication. He is the son of the carpenter, one of the least society on those days. He was counted as an orphan. He was counted as a demon possessed. எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பார் அல்லவா? Not only that, அவருடைய கேன்சரை சுமக்க வருகிறார், அவருடைய சாபங்களை சுமக்க வருகிறார். கலாத்தியர் 3:13 படி. உங்களுடைய தோல்விகளை சுமக்க வருகிறார், உங்கள் பாவங்களை சுமக்க வருகிறார், பாவங்களுடைய தண்டனைகளை சுமக்க வருகிறார். மோட்சம் அடையும் வரைக்கும் நீங்கள் செய்யப்போகிற தவறுகள், பாவங்கள் அத்தனைக்கும் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னிக்கும்படிக்கு அவருடைய ரத்தம் இன்றும் சொட்டு சொட்டு சொட்டாக சிந்தி கொண்டே இருக்கிறது. The blood still being shed. யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. Still, that's why those who have faith in Jesus have a great hope. A star of hope born in Bethlehem. எப்பொழுதெல்லாம் நாம் உணர்கிறோமோ, தேவனே நான் தப்பு செய்தேன், தேவனே நான் தவறு செய்தேன், தேவனே நமக்கு விரோதமாக நான் தப்பு செய்தேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வந்து நீங்கள் அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை கேட்கும்போது அவர் மன்னியாமல் இருக்கிறாரோ? இல்லை, மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கும் போது அவருடைய காயத்திலிருந்து வர ரத்தம் அங்கே உங்களை குணப்படுத்துகிறது, பாவங்களை நீக்கிறது, உங்களை மன்னிக்கிறது. 1 John 1:9. It's just like a பிசின் தைலம். நான் சிறு வயதாக இருக்கும்போது ஒட்டுவதற்கு பேஸ்ட் கிடைக்காது. எனவே சுற்றிலும் இருக்க வேப்ப மரங்களை தான் நாம் தேடுவோம். அந்த வேப்ப மரங்களை ஒவ்வொரு முறையும் நாம் ஏதாவது ஒட்ட வேண்டும், எக்ஸாம் ஹால் போக வேண்டும், ஏதாவது முக்கியமாக அந்த ஒட்ட வேண்டும் என்றால் அந்த வேப்ப மரத்தை எங்கள் கையில் இருக்க சின்ன ஒரு இரும்பு ஆயுதத்தால் அதை காயப்படுத்துவோம். காயப்படுத்தும் போது அந்த சிகப்பாக நான் அதை ரத்தம் என்று சொல்வேன். வேப்ப மரம் அழுகிறது, வேப்ப மரத்தில் ரத்தம் வடிகிறது என்று. அடுத்த நாள் அந்த இடத்தை பற்றி பார்க்கும்போது அங்கே பிசின் தைலம் இருக்கு. அந்த பிசின் தைலம் எவ்வளவு பிரயோஜனப்படும், புக்கை பைண்ட் பண்ண பிரயோஜனப்படும் அல்லவா? இதே போல தான் இன்றைக்கும் மரங்கள் தேவனுடைய சாக்ரிஃபைஸை நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறது. ஷிமோகா என்கிற இடத்துல ஒரு பர்பிள் கலர் மரம் இருக்கிறது. அதை போன்ற வெரைட்டிஸ் இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த மரத்தை ஒரு பெரியவர், 74 வயது நிரம்பிய பெரியவர், தன்னுடைய கரத்தில் இருக்கிற கூர்மையான கத்தியினால் பட்டை உரிக்கிறார். பட்டையை உரிக்கும் போது அது அழுகிறது. அதை உரித்த பட்டையை கொண்டு வந்து அதை அரைத்து அதை பவுடராக்கி கேன்சர் வந்த மக்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் குணமடைகிறார்கள். அவரை பார்க்க ஒரு நாளைக்கு 2400 பேஷண்ட்ஸ் உலகம் எங்கிருந்து வருகிறார்கள். வித்தையும் இல்லை, மந்திரம் இல்லை. மரம் அழுகிறது, மரம் காயப்படுகிறது. வேதம் சொல்கிறது, எப்படி ரப்பர் மரத்தை நாம் கீச்சு விடும்போது பால் வடிகிறது, அந்த பாலை எடுத்துக்கொண்டு மக்கள் சம்பாதிக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறார். ஆனால் மரம் அழுகிறது, மரம் வேதனைப்படுகிறது. சேம் வே எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, என் குமாரத்தினுடைய காய நிமித்தம் நானும் காயப்பட்டேன். Each and every time when my daughter is suffering of renal failure, Jesus remember his wounds, Jesus remember his scars. அந்த சாட்டையில் அடிக்க போது அந்த சிறுநிறத்தை பித்து கொண்டு வந்த காயங்களின் தழும்புகளை நினைக்கிறார். அந்த தழும்பை அவர் நினைக்கும் போது இந்த சிறுநீர கோளாறுள்ள மகள் விடுதலையாகிறார். தட்ஸ் அமேசிங். மைசூர் பட்டணம் சென்ற போது ஒரு அருமையான சகோதரி இங்கே வந்திருந்தாள்.
ஒரு வாலிப பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். கிறிஸ்துவை அறியாத இன்னொருவரையும் கூட்டிக் கொண்டு வந்தாள். அந்த கிறிஸ்துவை அறியாதவருடைய முதுகலை ஸ்பைனல் காலத்தில் பெரிய ஒரு கேன்சர் கட்டி இருந்தது. வேன் அடித்து கொண்டு அவ்வளோ பேரை மைசூருக்கு அவள் கூட இருந்து கொண்டு வந்தாள். அவளுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது பாருங்கள். சாதாரண ஒரு பெண்மணி அவ்வளோ பேரையும் கொண்டு வந்திருந்தாள். விசுவாசம், நம்பிக்கை. நான் கூட்டத்தை முடிந்து போகும்போது என்னுடைய காரில் நான் ஏறுவதற்கு முன்னாடி என்னை கெஞ்சினாள், ப்ளீஸ் பிரதர் இந்த 2 பேருக்காய் செபிங்கன்னு சொன்னாள். அந்த முதல்ல ஒரு பெரிய கட்டி, கேன்சர், சில நாட்களுக்குள் இறந்து போயிடுவார்னு சொன்னார். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அப்படியே மெதுவாய் சீழ்பிடிக்க ஆரம்பித்தது. அவர் இறந்து விடுவார் என்று எனக்கு தெரியும். சீக்கிரம் மூளைக்கு அது பரவிவிடும் என்று தெரியும். அதே போல் அருகிலே சின்ன வாலிப பிள்ளை, எத்தனை முறைய டயாலிசிஸ், 2 சிறுநீர் கெட்டு போய் டயாலிசிஸ். எனக்கு அழுகையே வந்தது. அந்த வாலிப பிள்ளையை பார்க்கும்போது அழுகையே வந்தது. பலர் சொல்வார்கள், வீட்டிலும் பல இடங்களில் மக்கள் சொல்வார்கள், அங்கிள் பேசவே மாட்டேங்கிறாங்க, அங்கிள் கும்முன்னு இருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனால் நான் ஏன் கும்முன்னு இருக்கேன்னு யாருக்கு தெரியாது. நான் மக்களுடைய பாடுகளை நினைத்து கொண்டு இருப்பேன், அவருடைய சோகங்களை நினைத்து கொண்டு இருப்பேன், அவருடைய துயரங்களை நினைத்து கொண்டு இருப்பேன். ஏசப்பா பாவம் பாங்க என்னப்பா செய்வாங்க. வேலை இல்லாதபடிக்கு அல்லது வேலை கிடைத்து பல வருஷம் சம்பளம் இல்லாதபடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் எப்படி ஆதரிக்கப்படும். ஐ யூஸ்ட் டு திங்க், அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அத்தனை நான் சுமக்கிறேன். ஏன் அந்த பாடுகளை நான் அனுபவித்தேன். ஸோ இயேசுவை பார்க்கிற, இயேசுவை உங்களுடைய முதுகில் வாரில் அடித்தாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த கேன்சரில் கையை வைக்கிறேன். நான் வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி அந்த கேன்சர் வெடித்து அந்த உடம்பை விட்டு வெளியேறினது. அவர் நிமிர்ந்து நடந்தார். அந்த சின்ன மாலிய பிள்ளையை கூப்பிட்டு தங்கம்னு அந்த கிட்னியில் கரங்களை வைக்கிறேன். வீட்டுக்கு போனாள். யூரியா கிரியேட் நார்மல் ஆகிவிட்டது. நோ மோர் டயாலிசிஸ். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் குமாரத்தின் நிமித்தம் நான் நொறுக்கப்பட்டேன், நான் காயப்பட்டேன். இதுதான் அவருடைய அன்பு. அவர் அனுபவிக்க வரலை. அவருக்கு காணிக்கை யாரும் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கவே இல்லை. ஏழையான ஸ்திரீகள் தான் அவரை போஷித்தாங்கன்னு தான் போட்டிருக்கு. காணிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வசனம் எழுதி இருக்கு, யோவான் 12:6. ஆனால் எவ்வளோ காணிக்கை கொடுத்துருப்பாங்க. அவர் ஏழையாக இருந்தார், தரித்திரம் உள்ளவராயிருந்தார். 2 Corinthians 8:9. தரித்திரம், அனுதம் அழுது கொண்டிருந்தார். எதற்காக? தம்முடைய அன்பு நிமித்தம், மனுமக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் ஏங்கினார், அழுதார். ஓசியா 11:8. என் பரிதாபங்கள் எனக்குள் ஏகமாய் பொங்குகிறது. என் ஜனத்தை நான் மீட்க வேண்டுமே, என் ஜனத்தின் காயங்களை நான் ஆற்ற வேண்டும் என்று அவர் ஏங்குகிறார். அன்பு கிடையாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு கிடையாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் அன்பை குறித்து பிரசங்கிக்க ஆள் இல்லை. அந்த அன்பை வல்லமையில் காண்பிக்க ஆள் இல்லை. But where's the love? Where's the love? Where's the love of God? ரோமர் 5:5 பாருங்கள். அந்த பிரியமான தேவ ஜனங்களே, அவர் தன் வாழ்க்கையை நம் மீது காட்டும் அன்பிற்காக சிலுவை மரணம் பரியந்தம் அதை துன்பத்திற்குள் உட்படுத்தினார். That's the greatest love. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை விடுவதை பார்க்கணும், வேறு அன்பு இல்லை. ஜெபிப்போமா? நாம் எழுப்பி நிற்போம். Let's pray. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தனிநபரை ஆசீர்வதியும். ஒரு நிமிஷம் நான் டச் பண்ணும்போது, கர்த்தாவே, கட்டி இருந்தால் கரையட்டும், கண் பிரச்சனை இருந்தால் ஓடட்டும், கடன் இருந்தால் ஓடட்டும், வியாபாரம் அடி இருந்தால் ஓடட்டும். இயேசுவே, ஒரு வினாடி கேன்சர் குணமாகட்டும், ஒரு வினாடி அடைய தோல் மாறட்டும், ஒரு வினாடி குழந்தை பிறக்கட்டும், ஒரு வினாடி நீர் தொடும்போது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும், டீச்சர் போஸ்ட் கிடைக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், கடன் நீங்கட்டும். ஒரு வினாடி ஊழியத்தில் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும்.
அம்மாவை பிடித்த பைத்திய ஆவி ஓடட்டும். அம்மாவின் பலவீனம் நீங்கட்டும். பெற்றோரின் பலவீனம் நீங்கட்டும். வீட்டுக்குள்ள நடமாடுற பிசாசு ஓடட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். ஊழிய பாதையில் அன்பை அவளுக்கு கொடுத்தள்ளும். அன்பை கொடுத்தள்ளும். நடவாதல் நடக்கட்டும். கேளாதல் கேளட்டும். பேசாதல் பேசட்டும். வளைந்த முதல் நேராகட்டும். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேதத்தை நேசிக்கும் போது, உம்முடைய வார்த்தையை நேசிக்கும் போது அவருடைய பாத்திரம் நிரம்பி ஒழியட்டும், நிரம்பி ஒழியட்டும், நிரம்பி ஒழியட்டும், நிரம்பி ஒழியட்டும். எல்லா சங்கடங்களும் அவர்கிட்ட ஓடி போகட்டும். கம்ஃபர்ட் தம் வித் யுவர் லவ். உம்முடைய அன்பின் ஆறுதனாலே அவளை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும். அன்புக்காக ஏங்குகிறார்கள். கணவன் மனைவி அன்பு பெருகட்டும். மாமியார் மருமகள் அன்பு பெருகட்டும். அப்பா டிவோர்ஸ் எல்லாம் ஓடி போகட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வயிற்றில் கைவிடப்பட்ட கேஸ் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கட்டும். செத்த பிணங்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். அப்பா அம்மாவை இழந்தவர்கள் ஆறுதல் அடையட்டும். ஊழிய பாதில் அபிஷேகத்தை ஊற்றும், கிருவிலை ஊற்றும். வீட்டில் யாருமே இல்லையே என்னை ஆதரிக்க என்று சொல்லி அழுகிற வாலிப பிள்ளைகளை ஆதரித்தள்ளும். வாலிப தவிமாரை ஆதரித்தள்ளும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆலயத்தை ஆசீர்வதி நிரம்பி ஒளியட்டும். எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். ஆர்த்ரைட்டிஸ் ஓடட்டும். ஹார்ட்ல இருக்கிற ஹோல் நீங்கட்டும். வேண்டாத பழக்க வழக்கங்கள் ஓடி போகிறா. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுறது. அவருடைய சத்துருக்கள் இயேசுவின் அன்பை தெரிந்து கொள்ளட்டும். அவளை விரோதித்தவர்கள் இயேசுவின் அன்பால் தொடப்படட்டும். அவளை நிந்தனை செய்தவர்கள், அவளை சபித்தவர்கள், ஏவல் வைத்தவர்கள், அப்பா அவளுக்கு முன்பா தாழ விழுந்து பணிந்து உன்னுடைய தேவனை தேவன் என்று சொல்லட்டும். வீட்டை விட்டு விரட்டினவர்கள், இடத்தை விட்டு விரட்டினவர்கள், உன்னை தொலைத்துவிடும் என்று பயமுறுத்தினவர்கள், அவர்களை இந்த வாரத்தில் அவருடைய கால்களில் விழுந்து உன் தேவனின் தேவன் என்று சொல்லட்டும். உன் தேவனின் தேவன் சொல்லட்டும். ஹல்லேலூயா. சுப்பிரமணி கர்த்தர் உனக்கு செய்வார். உன் உறவினர் மத்தியிலே செய்வார். வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டை தாரும் அப்பா. உன்னுடைய மகத்துவமான அன்பு, மகத்துவமான அன்பு கேன்சர் கட்டி பிழிந்து தூக்கி எறிவதாக. உன்னுடைய மகத்துவமான அன்பு கெட்டு போன சிறுநீரங்களை எரிந்து போட்டு புதிய சிறுநீரை கொடுப்பதாக. உன்னுடைய மகத்துவமான அன்பு குருடான கண்களை பார்வை செய்வதா. உன்னுடைய மகத்துவமான அன்பு ஆட்டிசத்தை பிள்ளைகளுக்கு நீக்குவதா. உன்னுடைய மகத்துவமான அன்பு, மகத்துவமான அன்பு டவுன் சிண்ட்ரோம் எடுத்து போடுவதா. உன்னுடைய மகத்துவமான அன்பு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மூளை வளர்ச்சி கோளாறை நீக்கி போடுவதா. உன்னுடைய மகத்துவமான அன்பு பாரத தேசத்துல ஒரு சிறுவர் கூட கஷ்டப்படக்கூடாது. பாரத தேசத்துல ஒரு பிள்ளை கூட கஷ்டப்படக்கூடாது. ஒரு பெண் பிள்ளை கடத்தப்படக்கூடாது. ஒரு சிறுவன் சிறுமி அப்பா ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அங்கே நரபலிக்கு கொடுக்க போகக்கூடாது. ஜீசஸ் பாரத தேசத்தை சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தும். சாராய கடைகள் ஒளியட்டும், சாராய கடைகள் ஒளியட்டும். சினிமாக்கள் ஒளியட்டும். கர்த்தாவே நம்முடைய தேசம் தூய்மையாகட்டும், நம்முடைய தேசம் தூய்மையாகட்டும், நம்முடைய தேசத்தில் மழை பெய்யட்டும். நம்முடைய ஆளுகைகள் மேல் வருவதாக நம்முடைய அன்பால் அரவணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பனமரத்தப்பட்டிலேருந்து வரேங்க. என் பேர் இந்திராணி. 13 வருஷமாக என்னுடைய விவசாய நிலத்தை பயிர் செய்ய முடியாத அளவுக்கு செய்வனை பண்ணி வச்சுருந்தாங்க. போன வருஷம் கூட்டத்தில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் சுவாமி அப்படின்னு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். இப்போ 3 மாதமாக குத்தகைக்கிட்டு பயிர் விளைஞ்சிட்டு இருக்கு. அதுலேருந்து மழையும் நல்லா வந்துட்டுருக்கு. நான் இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இல்லை, சமாதானமாக சந்தோஷமாக இருக்கேன். பசங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு. ஏசப்பாவுக்கு நன்றி. நான் சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பெயர் அமீர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நான் ஆனந்தஸ்ரா ஐயா அவர்களை திருச்சி பட்டணத்தில் மீட் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அந்த டைமில் ஆன்ட்டிக்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மகன் கிடைக்க வேண்டும், எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமேனு நாங்கள் ஜெபித்த பொழுது அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் பண்ணதன் நிமித்தமாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மகனை கொடுத்தார். அதே போன்று அவன் பிறந்த பொழுதும் கூட ஐசியூவில் இருக்கும் பொழுது நாங்கள் ஜெபிப்பதற்காக கேட்டுக்கொண்டோம். அவங்க ஜெபித்து அடுத்த நாளே அவன் ஐசியூவில் விட்டு ரிலீஸ் ஆகி இன்றைக்கு வரைக்கும் அந்த மகன் நல்லபடியாக ஒரு சுகவீனம் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவனை காத்து கொண்டார். கர்த்தர் செய்த இந்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அதே போன்று இந்த நேரத்திலும் கூட என் தங்கைக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஐயாவிடத்தில் கேட்டோம். ஐயா அதற்காக ஜெபித்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன்
இன்னும் அடுத்த தடவை நான் சாட்சி சொல்லும்போது என் தங்கை அவருடைய கணவரோடு வந்து சாட்சி சொல்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தரை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அம்மா, அப்பா, தங்கச்சி, என் மனைவி, என் மகன், முழு குடும்பமாக கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பதற்கு ஐயாவுடைய ஊழியம் பெரிதும் துணையாக இருந்திருக்கிறது. இந்த அன்பரின் ஊழியத்திற்காகவும் ஐயாவுக்காகவும் இந்த முழு ஊழியத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரதான நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சதீஷ். என்னோட நேட்டிவ் வால்பாறை. பிஃபோர் ஒரு 5 years பேக் ஐயாவை வந்து நான் வால்பாறையில் பார்த்தேன். வால்பாறை மீட்டிங்கில் கலந்து கொண்டு ரொம்பவே ஒரு பிரச்சனையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஏன்னா +2 ரொம்ப கம்மி மார்க். என்னால் அடுத்து என்ன படிக்கணுன்னே தெரியாமல் நான் உட்காந்துருந்தேன். அப்போது ஆண்டவர் வந்து ஐயா மூலிமா என்னை இப்படி உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டு ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு டிகிரி படிக்க உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தேன் டெல்லியில். நான் நேஷ்னலே ஃபஸ்ட் லெவலில் மார்க் எடுக்க உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன், சானிடரி சூப்பர்வைசராக இருந்தேன். அப்போது ஐயாவுக்கு அடிக்கடி நான் லெட்டர் எழுதுவேன். நிறைய ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு சங்கடம் வரும்போதும் ஐயாவுக்கு குடும்பமாக இருந்து எல்லோரும் சேர்ந்து நாங்கள் லெட்டர் எழுதுவோம். அப்போ வந்து நான் சூப்பர்வைசர் போஸ்டிங்கில் இருக்கும்போது, ஏசப்பா நான் வந்து இப்படி சூப்பர்வைசராகவே நான் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போது ஒரு லெட்டர் எழுதினேன். அடுத்த ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு இப்போ வந்து நான் சானிடரி மேனேஜராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 கான்ட்ராக்ட் இடத்த நான் பார்த்துட்ருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஸ்டேஜில் வந்து சொல்லும் போது நான் ஊழியம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். அப்போ ஐயா ஆசீர்வதிச்சார். அரை நேரம் ஊழியம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த தடவை நான் வரும்போது முழு நேரம் ஊழியக்காரனாக நான் வரணும். எங்கள் அப்பா இப்போ சிடிசியில் டிரைவராக இருக்கார், அப்படியே ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா கூட சேர்ந்து நான் இடப்பட்ட நேரத்தில் நான் பண்ணுறேன். ஐயாவுக்கு கொடுத்த அபிஷேகத்தை எனக்கு ஆண்டவர் எனக்கு தரணும். ஹல்லேலூயா. பலப்படுத்து பெரிய வல்லமையின் உடைத்து எச்சுக்கிட்டு ஆசை. என் பெயர் ஜெசிந்தா மேரி. சகோதரர் வீடு இல்லாதவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி, வாடகை வீட்டில் இருக்கவங்க கை தூக்குங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நானும் ஒருவராக கை தூக்குனேன். பெரிய வீட்டை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதற்கு கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாமல் 3 மாதமாக அன்பரின் ஊழியத்திற்கு நான் என் மகளுக்கு திருமண தடையாக இருக்கிறது, திருமணம் ஆக வேண்டும் என்று ப்ரேயர் பண்ண வேண்டிக்கிட்டேன். 4வது மாதத்துலேருந்தே என் மகளுக்கு உடனே திருமணம் நிச்சயம் ஆனது. இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கோடி நன்றி.